ப்ரோ என்ன ப்ரோ காலங்காத்தாலே இப்படி கொட்டாயை விட்டு வண்டியில் தூங்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே வீட்டுக்கு போய் படுத்தா முதுவெல்லாம் வலிக்குது, செம்ம டென்ஷன் ஆகுது, தூக்கமே சரியாக மாட்டேங்குது. ப்ரோ தூக்கங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ப்ரோ. அது இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. செம்ம டயர்டாக இருக்குது, முடிய மாட்டேங்குது, உடம்பெல்லாம் வலி எடுக்குதுங்களா? கவலையே படாதீங்க, நம்ம கிரேட் மேட்டர்ஸ் இருக்கு, உள்ளே வாங்க. உங்களுக்கான மெத்தை நான் உங்களுக்கு தயாரிச்சு தரேன். உடம்பு வலி சரியாகிறதுக்குன்னா எந்த மாதிரி பெட்டு தருவீங்க ப்ரோ? உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் உங்கள் பாடிக்கு என்னென்ன கம்ஃபர்டபுளுக்கு என்ன ஸ்பெக்கு செட் ஆகுமோ எல்லா விதமான மெத்தையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெட்டுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியா? கம்பெனி மட்டும் இல்லை ப்ரோ, இங்கே இருக்குது, கடல் மாதிரியே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட்டு. அதாவது ஒரு கஸ்டமராக நீங்கள் உள்ளே வர்றதுக்கும் இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைகளில் போகிறோன்னா ஏதாவது ஒரு மெத்தையை ஆல்ரெடி தைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மெத்தையை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வரும்போது என்னென்னா, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வரும், என்ன ஸ்பெக்கு செட் ஆகும், எந்த ஸ்பெக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், கஸ்டமரோட வெயிட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பெக்கு செட் பண்ணி அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு மெத்தை எப்படி தயாரிக்கிறோம், உள்ளே என்னென்ன மெட்டீரியல் வைக்கிறோம், வெளி கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, குவாலிட்டினா என்ன, உள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் மாற்றினா இந்த ரேட்டு கம்மி பண்ணி விற்கிறாங்க, அப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஃபோமுக்கு கூட பெரிய மெத்தைகளுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ, என்ன கிளாத் வைக்கிறோமோ, அதை தான் ஒரு பேசிக் குவாலிட்டிக்கும் நம்ம அந்த கிளாத் தான் கொடுக்குறோம். பாருங்கள், இது எல்லாமே கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. எல்லாமே கலர் தான், எல்லாமே கலர் தான் உங்களுக்கு. இது போக கஸ்டமர் எந்த மாதிரி கலர் கேட்டாலுமே கண்டிப்பாக கஸ்டமர், அதாவது ஒவ்வொரு மெத்தையும் வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே கஸ்டமைஸ் தான். கஸ்டமைஸ் பண்ணி ஆமாம், அவங்க கம்ஃபர்டபுளான பாடிக்கு என்ன லேயர் செட் ஆகுமோ அதை கரெக்டாக நம்ம செட் பண்ணி கலர் ஆப்ஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம். இது ஃபுல்லாமே கலர் போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாமே வந்து கலர்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. இப்போ குவாலிட்டியெல்லாம் வெளியே மெயினாக எப்படி கம்மி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபோம் உங்களுக்கு பாருங்கள், இது வந்து 350 GSMனு சொல்லுவோம் நம்ம. இது மேலே நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் பாருங்கள், 3 லேயர் அதுலேயும் வந்துடும் உங்களுக்கு. இதோட ஃபேப்ரிக் கிளாத் பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 லேயருக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் லேயரும் போடலாம். போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் 500 கம்மியாகும். அதே மாதிரி டபுள் லேயரும் போடலாம். டபுள் லேயர் போட்டாலே வெறும் 500. ரெண்டுமே 3 லேயர் போட்டானா இன்னும் ரேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி கம்மி பண்ணால் மட்டும்தான் ரேட்டு கம்மியாகும். பட் நம்ம அப்படி கிடையாது, குவாலிட்டியில் என்றைக்குமே கிரேடை பொறுத்த வரையும் நேம்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி காம்ப்ரமைஸ் கிடையாது. இதோட அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஃபோம் பெட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ணி பெட் வந்து சாஃப்ட்னஸ் தான் ஆகுமே தவிர ஹார்ட் ஆகாது. இன்னொன்று இந்த மெத்தை பாருங்கள் ப்ரோ, என்ன வளைக்கிறீங்க பெட்? ஒன்றும் இல்லை, ஏன் வளைக்கன்னா உள்ள இபி தர்மாகோல்னு நம்ம எந்த மெட்டீரியலுமே மாற்றுறதில்ல, கம்ப்ளீட் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாக தைரியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்ன ப்ரோ மெத்த ஜாலியாக இருக்குது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போனல் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். ஜம்ப் பண்ணுங்க, ஏன் நிறுத்துறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களாம் ஜம்ப் பண்ணி ஏறி குதிச்செல்லாம் விளையாடுவாங்க. இந்த ஒன்றும் ஆகாது, ஸ்ப்ரிங்குக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது. எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையும் எல்லாமே வாரண்டியோட தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்ப்ரிங்கு வரும். ஒன்று வந்து போனல் ஸ்ப்ரிங்கு, ஒன்று பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து போனல் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். இது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்குமே வந்து ஒரு நெருக்கம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் இன்னொரு ஸ்ப்ரிங்கோட கனெக்டிங் ஆகிருக்கும். இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டாட்டா ஸ்டீல் தான் உங்களுக்கு. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாலும் 1.8 mm திக்னஸில் இருக்கும். மேலே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா 1200 GSM பெல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாமே எப்பவுமே செட் ஆகாது. அவங்க வெயிட் கேட்டகரி, ஏஜ், அந்த மாதிரி குவாலிட்டி எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ஸ்பெக் செட் ஆகும். ரொம்ப நெருக்கமாக தான் வச்சுருக்கீங்க, கேப் எல்லாம் இல்லாமல். ஆமாம், இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைட் வெயிட்டாக எப்போ ஒரு 60க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 8 inches தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபினிஷிங் இந்த மாதிரி அது ஃபினிஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக சரிங்களா? இது வந்து சடனாக உள்ளே போக மாட்டோம். ஆமாம், போனல் ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையும் நம்ம சடனாக உள்ளே போக மாட்டோம், இறங்குது. கண்டிப்பாக. இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து எப்போவுமே ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரிங் வந்து எப்போவுமே கொடுக்கறது கிடையாது. அப்படியே உட்காரும்போது அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ, இதுவும் ஸ்ப்ரிங்கா? என்ன ப்ரோ உள்ளுக்குள்ள போயிருச்சு? இதுல உட்காருமா அப்படி நிப்பாட்டுச்சு, இதுல உட்கார்ந்து அப்படியே உள்ளுக்குள்ள போயிருச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ப்ரிங் தான் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் போட்டால் துள்ளி கூச்சி ஆட்டம் போடுறாங்களா குழந்தை விட்டோம். நீங்கள் குழந்தை மாதிரியே குதிச்சிட்டீங்க, அதான் தெரிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 0% டிஸ்டர்ப். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அங்கே ஜம்ப் ஆகுங்க சொல்கிறேன். இப்போ ஜம்ப் ஆனு இங்கே பாருங்கள், அவர் கால் பாருங்கள், எந்த ஷேக்கிங்குமே இருக்காது. அங்கே மட்டும்தான் ஷேக்கிங் இருக்கும். இருக்கிற எனக்கு எந்த ஷேக்கிங் இருக்காது. இதுக்கு மேலே தான் அந்த பொருளெல்லாம் வச்சு ஜம்ப் ஆனாலும் பொருளுக்கு தண்ணி வச்சு குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்குங்கிறது இதுதான்.
பட் அந்த ஸ்ப்ரிங்கோடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அவங்க சூஸ் பண்ணுறாங்க, மெட்டீரியல்ஸ் வைஸ் எப்படி அதில் சேஞ்ச் பண்ணுறாங்கங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே பாக்கெட் ஸ்ப்ரிங்கு தான். என்ன சார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு விலையில் விற்கிறாங்க, அந்த ரேட் டிஃப்ரெண்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங் நம்மளுக்கு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 75 × 75 வரும். ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்குமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிலீவ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது சைடு அண்ட் சென்டரில் சப்போர்ட் ஸ்டீல் இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது அதே மாதிரி தான், டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாலும் 1.8 mm திக்னஸில் தான் இருக்கும். ஸோ இதை மேலே யூஸ் பண்ணியிருக்க அந்த காட்டன் பெல்ட் எல்லாமே நெருக்கமாக போட்டு உங்களுக்கு பின் பண்ணியிருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் இப்படி டிஃப்ரெண்ட் மாற்றினாங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணுவோம். எப்படின்னா இது 75 × 75 இருக்கு பதிலாக 65 × 65 வரும். ஸ்ப்ரிங்கும் அதே மாதிரி வந்து டாடா ஸ்டீலுக்கு போல நார்மல் ஸ்டீலும் போடலாம். திக்னஸ் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் கணக்கை குவாலிட்டி மாற்றினா ரேட்டு கம்மி பண்ணலாம். இப்படி ரேட்டு கம்மி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளையுமே ரேட் மார்க்கெட் ரேட்லேருந்து ரேட் கம்மியாகிறது இந்த குவாலிட்டி வைஸ் வச்சு தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ரேட் ஃபுல்லாமே எல்லாமே ஃபுல்லாக ஆமாம், இது வந்து ரொம்ப லக்ஸரி ஃபீல். அதாவது உட்காந்திங்கன்னா இப்போ நான் பாருங்கள் சடனாக உட்காந்து ஆக மாட்டேங்குது, சேக்கிங் ஆகுது, நம்ம லக்ஸரி ஃபீலாக இருக்குமா இருக்கு. ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த ஒரு எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நம்ம போனல் ஸ்ப்ரிங்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதுவா? ஆமாம் ஆமாம், அது எப்படி உட்கார்ந்தோடனே தடுத்து அப்படி நிப்பாட்டி அப்படி. ஏன்னா அது காட்டன் பெல்ட் இருக்கிறனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கு, சரியான ஃபீலாக இருக்குது. இது பாருங்க, அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்னு சொல்றது பாருங்க, செகண்ட் பார்த்தது. ஆமாம், இதுதான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல யூஸ். கரெக்ட் இதே தான். செமையா இருக்கு ப்ரோ உண்மையாலுமே. வந்து இது ஏன் எப்படின்னா இப்போ இந்த தலகாணி இங்க இருக்கு, ஷேக் அந்த இது அப்படியே இருக்கு, ஷேக் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் ஷேக் ஆக மாட்டேங்குது. நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு பாருங்க, ஃபீல் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. வீடியோக்கா சொல்ல கிடையாது, உண்மையாலுமே வீட்டுக்கு வாங்கிட்டு போற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா அது வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பயங்கரம் தான். இதோட பயங்கரம் என்னங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையும் இப்போ பாருங்க, நான் உட்காந்துட்டேன் பாருங்க, இதோ பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹோட்டலில், அதே மாதிரி ரிசார்ட்டில், அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் இண்டஸ்ட்ரிக்கு தான் அதிகமாக நமக்கு இங்கேருந்து மேக்கிங் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ பாக்கெட் ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கேட்டகரி மெயின். எந்த பெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட வெயிட் கேட்டகரி ரொம்ப மெயின். நான் ஃபஸ்ட்டுலேருந்தே உங்களை பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, காசுக்காக நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, கஸ்டமரோட உடம்பு, அவங்க கம்ஃபர்ட்டு, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சேல்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னா, வியாபாரங்கிறது நம்ம லாபம் நோக்கத்தை தாண்டி, இப்போ ஒரு பொருள் நான் தயாரிக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு மெத்தை எப்படி நான் வாங்குவேன், பணமாகட்டும் ஒரு பொருள் நம்ம என்ன ஆன்லைன் பர்ச்சேஸ் நிறைய வருது, நிறைய மார்க்கெட்டில் வருது, ரேட்டு கம்மி வருது, ஜாஸ்தி வருது, டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க. காம்படிஷன் தான். காம்படிஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பிஸ்னஸ்லையும் காம்படிஷன் இருக்குது. ஆனால் அந்த காம்படிஷன் ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இப்போ பொருள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெயிட் கேட்டகரி இருக்குது. மிடில் ஏஜில் இருக்காங்க, வெயிட் பார்த்தீங்கன்னா 50, 55, ஒரு 60, 65 கிலோ இருக்கிற வரையும் தாராளமாக ஸ்ப்ரிங் பெட்டை எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஏதோ பேக் பெயின் இருக்குது, வயசானவங்க இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் பெட் நம்மளே சஜஷன் பண்ண மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் நிறைய பேர் இப்போ என்னன்னா வீடு கட்டினோடனே கிஃப்ட் பண்ணுற ஸ்ப்ரிங்கை கொடுக்கலாம், கண்டிப்பாக லக்ஸூரியாக இருக்கும் அப்படிங்கன்னா. ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணதா. இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து யாராவது வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க, அப்பப்போ தான் தங்குவாங்க, வந்த ஒரு லக்ஸரி ஃபீலாக கொஞ்சம் தூங்குனா நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரிங் எடுக்கலாம். இதே வெயிட் நான் சொன்ன மாதிரி நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க, ஒரு பேக் பெயினால இல்லை அப்படின்னாலும் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம். ஜாஸ்தி வெயிட் எபோ 80க்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பெயின் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் பேக் பெயின் இருந்துன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதுக்கான மெத்தைகள் வேறு இருக்குது, அது நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிறேன் 60 கிலோக்கு 60 to ஒரு 70, 50 to 60, 65 ஒரு மிடில் ஏஜ் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வராங்க, ஒரு 75 வரை வராங்கன்னா இதுவே என்ன பண்ணாங்கன்னா 10 inches கன்வெர்ட் பண்ணலாம். 10 inches. அப்படி அவங்க இப்போ இந்த வெயிட் ஆனவங்க வந்து இதை யூஸ் பண்ணால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுனா, இப்போ வந்து மெயினாக ஒரு பேக் பெயின் என்ன ஆகுனா, ஓவர் குஷனிங் இருந்ததுன்னா பேக் பெயின் வரும். ஸோ ரொம்ப வெயிட் ஆனவங்க என்ன ஆகுனா, அந்த லக்ஸரி ஃபீலை நாங்கள் உட்காந்து காமிச்சோம். அது வந்து எந்த அளவுக்குன்னா இந்த ஸ்ப்ரிங் உட்காந்தீங்கன்னா ஃபுல்லுமே போயிடும் உங்களுக்கு. இப்போ லைட் வெயிட் இருக்கு, நான் உட்காரும்போது அது அப்படியே இப்போ நம்ம சும்மா தூங்குங்க சொல்கிறேன், நாங்கள் தூங்குங்க, கால் நீட்டுங்க, நான் நார்மல் எப்பவும் தூங்குற மாதிரி தூங்கு, ஸ்லீப்பிங் பொசிஷன் தூங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் தூங்குவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூங்குறாரு, ஒவ்வொருத்தர் ஸ்ட்ரைட்டாக தூங்குவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து கை வந்து சைடில் வச்சு தூங்குவாங்க. ஸோ ஸ்லீப்பிங் வந்து எந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மாறுதோ அந்த மாதிரி மெத்தைகள் இருக்குது. இப்போ இந்த இவர் தூங்கும்போது பாருங்கள், இப்போ லைட் வெயிட்டாக இருக்கிறனால எப்போவுமே நம்ம தூங்கும்போது தலையும் காலும் உள்ளே போகாது. ஆனால் நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு வந்து உள்ளே போகும். ஓவர் குஷனிங் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு ஓவர் வெயிட் இருக்கிறவங்க இப்போ தூங்குவேன் என்னன்னா ரொம்ப உள்ளே போகும்போது அந்த பெயினை வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க.
அதுக்காக தான் வெயிட் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து ஸ்ப்ரிங் பேட்டே கொடுக்கறது இல்லை. அவங்க தயாரிச்சு அப்படி கேளுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு மேலே கேட்டால் நம்ம செஞ்சு கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இது காசை கொடுத்துட்டு வழியை வாங்குற மாதிரி தான். கண்டிப்பா. ஸோ அதுக்கு நம்ம எப்பவுமே நிற்கிறது இல்லை. இப்போ மெயினாக வந்து ஸ்ப்ரிங் பேட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுமோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணா அதான் இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால்ஸ் வந்துன்னா நான் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸாக மாற்றவே மாட்டேன். அவங்க ஏஜ் என்ன, அவங்க வெயிட் என்ன, அவங்க என்ன ஸ்பெக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு செட் ஆனால் மட்டும்தான் நான் ஸ்ப்ரிங் செட் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மெத்தைகள் இருக்குது, அதை சொல்லி அவங்களுக்கு கிளியராக வேறு என்னென்ன இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக அது காட்டுற பாருங்க. இப்போ 8 இன்ச் ஸ்ப்ரிங் பெட்டு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் எனக்கு வந்து குஷனிங்கும் சாஃப்ட்னஸும் வேணுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு பாருங்கள் ஸ்ப்ரிங்குக்கு மேலே 2 இன்ச்சு சாஃப்ட் லேயர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 இன்ச்சஸாக உங்களுக்கு ஹீரோ டைப் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஃபீல் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ உங்கள் வெயிட் கேட்டகரிக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்பெக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு கை இங்கே வலிக்குது, உடனீல் இங்கே வலிக்குது. ஆனால் அவங்க வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 22 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்ன உங்கள்கிட்ட வந்து மேட்ரிக்ஸில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு? கண்டிப்பாக அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த பேக் பெயின் கம்ப்ளைண்ட், அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப டெய்லி சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மெயினாக வந்து அவங்க செய்கிற ஒர்க்குனால வந்து ஒரு பேக் பெயின் வரும். இன்னொன்று கேட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க் ஷெட்யூல்டு யூஸ் பண்ணுற மெத்தைகள்னாலே வந்து கண்டிப்பாக பேக் பெயின் வரும். மெத்தை வந்து சில மெத்தைகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற இதுலலாம் பார்த்தீங்கன்னா தரையில் தான் தூங்கிட்டு. கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து நம்ம வயசானவங்களாம் தாரான பாய் விரிச்சா தரையில் தூங்குவாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாலும் வயசாகிட்டு அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு அந்த பேக் பெயின்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பட் யங்ஸ்டருங்கும் போது அங்கே மெத்தைக்கும் நம்ம தூக்கத்துக்கு எப்போவுமே ஒரு கனெக்டிங் இருக்குது. ஒரு நாள் பொழுதே உங்களுக்கு கரெக்டாக விடியணும்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக தூங்கியிருந்தால் மட்டும்தான் அடுத்த நாளுடைய ஒர்க் ஷெட்யூலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கவங்களுக்கு பாருங்கள், நம்ம தனியாகவே நம்ம கிரேட் மேட்ரஸ் பொறுத்தவரையும் ரொம்ப ஹைலைட்டாகவே ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரீபாண்டடுங்குவோம், ஆர்த்தோபெட்டிக்னு சொல்லுவோம், ரீபாண்டடுங்குவோம். இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னு பாருங்கள், இதோட எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது. ஆமாம், இதோட டென்சிட்டி எல்லாம் மினிமம் வந்து நம்ம 120 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வெளியே வந்து ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டென்சிட்டி லெவலை லோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரேட்டு கம்மியாக முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் 4 இன்ச் ஆர்த்தோபெட்டிக். இது மேலே தான் வந்து நம்மளுக்கு அந்த பேக் பெயினுக்கான ஆர்த்தோபெட்டிக் லேயர் செட் பண்ணுவோம். இதுக்கு மேலே தான் வந்து இது வைக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த 2 இன்ச்சு மட்டும்தான் நம்ம அழுத்தமாகும் பாடிக்கு தகுந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு குழியாகவோ பல்ஜாவோ ஒன்றுமே செய்யாது. ஃபோல்டு பண்ணாலும் கண்டிப்பாக ஃபோல்டு பண்ணாலும் சரி, என்ன இது பண்ணாலும் இது ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது நமக்கு சோபாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்செல்லாம் வச்சு பண்ணுவாங்க. பிராண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாலும் 32 டென்சிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு மெத்தங்கும் போது குறைஞ்ச நமக்கு வந்து 32 டென்சிட்டி யூஸ் பண்ணாதான் அதோட லேயரோட அழுத்தம் நல்லா இருக்கும். சும்மா குஷனிங் பண்ணிக்காருங்க பாருங்க, அதோட கை அழுத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், கையோட அந்த இது வருது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயர் தான் நமக்கு ஒர்க்கிங் ஆகும். இந்த ரீபாண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நீங்கள் சொன்ன அந்த பெயின் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுள். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா ஸ்பெக்கு ரீபாண்டர் பேக் பெயினுக்கோட ஸ்பெக்கு நம்ம இப்படி தான் செட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அப்படியே தூங்குங்க பார்க்கலாம், மேலே நடங்க பாருங்கள், என் கால் அழுத்தம் பாருங்கள், அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி 120 கிலோ வரை இருக்கக்கூடிய ஆளுங்க இருந்தாலும் பாருங்கள் அந்த 2 இன்ச்சு சாஃப்ட் லேயர் தான். அந்த சாஃப்டோட தான் நம்ம கால் உள்ளே போகும். இந்த ரீபாண்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்களும் வாங்க, அது அப்படியே தான் இருக்குது. இது மட்டும் தான் சாஃப்ட் மட்டும் தான் உள்ள போகும். ஆமாம், இதுதான் பாருங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். இது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆர்த்தோபெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரையும் எல்லா ஏஜுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பெக்குன்னா இதுதான் உங்களுக்கு. ஆனால் இதில் தான் பேக் பெயின் எல்லாம் கண்டிப்பாக பேக் பெயின் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெக்கை வாங்கி ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் தூங்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் தெரியும். நம்ம வீடியோக்காக நீங்கள் சொல்ல வேண்டாம், உண்மையாலுமே நீங்கள் தூங்கி பார்த்துட்டு ஃபீல் சொல்லுங்கள். அப்படியே இது மட்டும் மேலே இருக்கிற மட்டும் அப்படி லைட்டாக உள்ள போகுது. அவ்வளோ அது பாடிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்னஸ் உள்ள போகும். சூஸ் பண்ணக்கூடாது. இதுல தான் இந்த பேக் பெயின் வந்து. ஆமா, இது வந்து உங்களுக்கு போனை வந்து ஈவன் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஓவர் குஷனிங் ஆகும்போது என்ன ஆகும்னா போன் அன்ஈவன் ஆகி ஓவர் குஷனிங் ஆகும். ஸோ இந்த மெத்தையை நீங்க யூஸ் பண்ணும்போது பாருங்க, தலையும் காலையும் அப்போ உள்ள போகாது. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஹிப் உள்ள போகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதுனா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க யார் யூஸ் பண்ணாலும் இந்த 2 இன்ச் ஸ்பெக்கு தான் உள்ள போகும் உங்களுக்கு. ஸோ வந்து அந்த அன்ஈவன் போன் எல்லாமே உங்களுக்கு ஈவன் பண்ணி கொடுத்துரும். பேக் பெயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாமே நரைச்சிருக்கு. இது எதுக்கு கொடுக்குறோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு ஹோட்டல், ரிசார்ட்டு, ஹாஸ்டலுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஹாஸ்டல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பல்காக பண்ணி கொடுத்துருவோம். பல்க் கண்டிப்பாக ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி, நம்மகிட்ட எவ்வளோ பீஸ் குவான்டிட்டி ஜாஸ்தி எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா நமக்கு செய்கிற பொருள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஹோல்சேலில் கிடைக்கணும். சூப்பர். அதுவே அதுதான் ரொம்ப அதான் நான் உங்களோட ரேட்டை விட நீங்கள் வந்து
அதிகமா வந்து கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி எல்லாம் அவங்களுக்கு அது நீங்க நிறைய பாக்குறீங்க. இந்த மாதிரி வந்து பல்க் ஆர்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்டலா இருக்கட்டும், நீங்க லார்ஜ் வச்சிருக்கீங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த இதுக்கு வேணாலும் இவங்க பல்க் ஆர்டர் இவங்க எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சம வெயிட்டா இருக்கு. இதாங்க ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ங்க, சரியான வெயிட்டா இருக்கு. கண்டிப்பா இதோட ஸ்பெக் உங்களுக்கு லைவா காட்டுறதுக்கு தெரியல, தூக்கும் போது சரியான வெயிட்டா இருக்கு. நம்ம இந்த ஆர்த்தோ நீங்க போயிட்டீங்கனால அந்த மெத்த வந்து நம்ம உட்கார்ந்துட்டு பேசலாம். எனக்கு ரொம்ப நேரமா இதுல எப்படி இருக்குது ஃபீல்? செம்ம ரிலாக்ஸா இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து பயங்கர வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இத பத்தி வந்து உங்களுக்கு ஆமா இது வந்து தாய்லாந்து அப்படி கரெக்ட் யாரை பார்த்தாலும் தீய பத்தி கொளுத்தி விடுறது, தலையில வைக்கிறது, அதெல்லாம் எந்த பொருள் நான் கேளுங்க, எந்த பொருளை போய் நீங்க தீ பத்தினாலும் தீ எரியாம இருக்குங்க. கண்டிப்பா எரியும். மெட்டீரியல் காட்டணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி காட்டக்கூடாது. நம்ம குவாலிட்டி என்ன இருக்கோ அதை கிளியரா நம்ம சொல்லலாம். பக்கா ஓஜில. ஆமா, இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட்ல எப்படி எல்லாம் வருதுன்னா அது வந்து A கிரேட் B கிரேட்னு ஒவ்வொரு கண்டென்ட்டாக வருது. அதே மாதிரி கேரளா லேட்டெக்ஸ்னு சொல்லி வருது. அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ்னு வருது. இது எல்லாமே ஒவ்வொரு லேட்டெக்ஸாக இருந்தாலும் கூட அதோடைய மில்க் கண்டென்ட், அதோடைய டென்சிட்டி, அது என்ன குவாலிட்டியில் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணோம். கண்டிப்பாக நம்மள்ட்ட வரக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுமே நம்ம செக்கிங் பண்ணி அந்த டென்சிட்டி லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து கஸ்டமருக்கே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து லேட்டெக்ஸில் ஒரு பியூருக்கும் ஒரு சாதாக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஃபேக்கா இருக்கட்டும், ரியலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாண்டோட சீல் இருக்கு. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது சீல் வந்து இப்போ யார் வேணாலும் வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து அது ஒரு ரப்பர் சீல் தான். ஆமா, கண்டிப்பா அதோட குவாலிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு லேட்டெக்ஸ் தான். இப்போ இந்த லேட்டெக்ஸ் பாருங்க வருதுங்களா உங்களுக்கு, அதோட ஃபீல் பாத்தீங்கன்னா தெரியும். இதோட இது டிஃப்ரெண்ட் பாருங்க, இது டிஃப்ரெண்ட்டுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, இதே பாத்தீங்கன்னா இதோட ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் பாருங்க, 7 ஜோன்ல இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பால் துண்டு அப்படின்னு. கண்டிப்பா அதோட ஃபீல் நீங்க உட்கார்ந்து பாக்கும்போதே செம கம்ஃபர்ட்டா இருக்கு. இதர ஃபீல் அதுக்கு நிறைய இது பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி மாறி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸ் ஆனா மட்டும்தான் ரேட் கம்மியாகும். இன்னொன்னு இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ங்கிறது அது மார்க்கெட்டிங் பண்ணி அதை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சோ அது எந்த அளவுக்கு ஒரு பொருள் வருதோ மார்க்கெட்ல 1 இயர்ஸ்ல வந்து பீக்ல போய் வர என்ன பண்றாங்கன்னா அது குவாலிட்டி வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆக அதோட ரேட்டும் உங்களுக்கு வந்து ஹைல கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அது ரொம்ப லோவா வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம தாய்லாந்து லேட்டெக்ஸ் வந்து ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதோட டீட்டெயில்ஸ் பெரிய ப்ராசஸ். இது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் அங்கே கட்டி அதை நம்ம டிலே பண்ணி டீலர்லேருந்து நமக்கு வந்து ஆமாம் வந்து அதுக்கப்புறம் தான் இது நம்ம கைக்கே கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லோக்கல் தாய்லாந்து லேட்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக மலைமலையாக வச்சு வீடியோ காட்டுவாங்க. ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீங்குவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுப்பாங்க. ரேட் வந்து உங்களுக்கு கம்மி ஆகுதுன்னா நல்லா கஸ்டமர் தெரிஞ்சுங்க, குவாலிட்டியில் கை வைக்காமல் ரேட் எங்கேயுமே கம்மியாகாது. ஏன்னா நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வைங்க, நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் அந்த பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் அந்த ரேட்டு கம்மியாகட்டும் ஜாஸ்தியாகட்டும் அந்த ரேட்டில் அவங்க வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆனால் தான் பண்ண முடியும். ஆனால் கிரேடை பொறுத்தவரை என்றைக்குமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. கஸ்டமருக்கு நமக்கு லேட்டெக்ஸ் இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு 1 or 2 days ஆகும், வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவேன். சும்மா மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று கிடைக்குது கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா எப்பவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 10 year வாரண்டியோட கொடுக்குறோம். ப்ளஸ் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் மெத்தையை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு அதோட குவாலிட்டி நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு. நம்மள்ட்ட வாங்குற எந்த மெத்தையானாலும் சரி உங்களுக்கு மினிமம் வாரண்டிலேருந்து அது ஒரு லைஃப் லாங் கேரண்டி வரும் கூட நமக்கு கேரண்டி கண்டிப்பாக. ஏன்னா எத்தனை வருஷம் வாரண்டி உங்கள்கிட்ட இந்த தாய்லாந்து மேட்ரிக்ஸ் எடுத்தா மினிமம் வந்து நம்ம 10 வருஷம் கொடுத்துட்றோம். இன்னொன்று இது வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு நீங்கள் எது யோசிக்க 10 வருஷம் வாரண்டியே கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு அது இருக்கிறனால தான் நம்ம தைரியமாக அதை சொல்கிறோம். ஓகே இது வந்து உள்ள இருக்கிறது. இது வந்து அவுட்புட் எப்படி வரும்? அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னமே சொன்ன கஸ்டமைஸ் கலர். ஆனால் மேக்ஸிமம் ஆமாம் இதில் வந்து கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணுங்கன்னா பேம்போ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். அதாவது மூங்கின் நான்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய பேம்போ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ரோலில் இருக்கு உங்களுக்கு. அதோட ஃபினிஷிங் பெட்டும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா 3 லேயர். கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு 3 லேயர் வந்து அதோட GSM பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வச்சு அது ஃபுல் ஃபினிஷிங் ஆகி வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்மளுக்கு லேயர் வந்து சூப்பர் சாஃப்ட் வேணும் அப்படின்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட் தான் வந்து ஆமாம் டென்சிட்டி லேயர் நான் ஒன்று சூப்பர் சாஃப்ட்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா. ஆமாம் அதை வச்சு ஒரு 8 inches ஸ்பெக்காக நம்ம பண்ணிக்கலாம். இல்லை லைவாக வேணும்னா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி தரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வாங்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாரண்டியும் கேரண்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க.
நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணாலுமே இவங்க ஃப்ரீ டெலிவரி மட்டும் பண்றது இல்லாம உங்களுக்கு டெலிவரியோடைய உங்களுக்கு 2 பில்லோவும் பெட் கவரும் வித் பில்லோ கவரும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா டைரக்டா ஒரு விசிட்டை போட்டு இவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க சைஸுக்கு நீங்களே உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குமோ அவங்கள்ட்ட சொன்னா மட்டும் போதுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படியே பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரேன். டாடா.